வணக்கம் மக்களே. பச்சை பயிறு பயிர்களிலேயே பெஸ்ட் இதுதான். ஸோ வாங்க அதில் இருக்கக்கூடிய சக்திகள் என்னென்ன, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படுது அப்படின்ற எல்லா தகவலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். புரோட்டீன் என்றதுமே நம்மளுடைய கண்களுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இது. அதிலும் முளைக்கட்டிய இந்த பச்சை பயிரில் நிறையவே வந்து மாற்றங்கள் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயிர் வகை என்றாலே புரதம் தான் நினைவுக்கு வரும். அதில் முதன்மையானது தான் இந்த பச்சை பயிறு. பாசி பருப்பு அல்லது சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு என ஏகப்பட்ட சத்துகள் இந்த பயிரில் இருக்குது. அளவுக்கு அதிகமான நார் சத்தும் புரத சத்தும் நிறைந்து தான் இந்த பச்சை பயிர் இருக்குது. இதனால் வந்து நிறைய நன்மைகளை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி மெல்லிய துணியில் 10 நேரம் மீண்டும் வந்து கட்டி வைத்திடணும். ஸோ காற்றோட்டம் உள்ள இடத்துல வச்சுருங்க. நல்லா டைட்டாக கட்டி நல்லா காற்று இருக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க. பிறகு அடிக்கடி தண்ணீரை மட்டும் அதன் மீது தெளித்து வர வேண்டும். இப்பொழுது முளை கட்டிய பச்சை பயிறு நமக்கு கிடைச்சிரும். அதற்கு பிறகு இட்லி பானையில் நீராவியில் 5 முதல் 7 நிமிடம் வரை வந்து பச்சை பயிரை வேக வச்சுட்டாலே முழு ஊட்டச்சத்தும் கிடைத்துவிடும். இந்த முளை கட்டிய பயிரில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ், அமினோ அமிலங்கள், பாலிபினான்கள் உள்ளதுனால புற்றுநோய் செல்களுடைய அபாயத்தை தடுக்குது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை வந்து தீர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிறு தொடர்பான பிரச்சனையெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? பச்சை பயிரை எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு. ஸோ கேன்சரையும் தடுக்கக்கூடியது, தலைமுடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது, உயர் ரத்த அழுத்தம், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு இந்த ஒரு பச்சை பயிறு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த பயிறு. இதில் மிக குறைந்த அளவிலான கொழுப்புகள் இருக்குது. குறைந்த கலோரிகளும் அதிக நார் சத்துகளும் அதிக புரோட்டீனும் உள்ளதுனால எடை குறைக்க வெகுவாக வந்து பச்சை பயிறு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஒரு வேளையாவது பச்சை பயிரை உணவாக எடுத்துக்கலாம். இதனால் பசி உணர்வு ஏற்படாமல் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மேலும் நீரளவு, இதய நோய் போன்ற அபாயத்தையும் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிற்று புண்கள், சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு வயிற்று புண் நம்மளுடைய கூடவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்துவதில் பாசிப்பயிருக்கு இன்னும் வேறு எதுவுமே கிடையாது. அல்சர் உள்ளவர்கள் தவறாமல் எடுக்க வேண்டிய உணவு இந்த பயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்களும் உணவில் அடிக்கடி சாப்பிட்டு வர வேண்டும். குறிப்பாக பெண்கள் பலருக்கு இரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். மாதவிடாய் நேரங்களில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் வந்து பலவீனம் அடைஞ்சிரும். ஸோ இது போன்றோருக்கெல்லாம் வர பிரசாதமாக வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஒரு பச்சை பயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை இந்த பச்சை பயிறு குறைக்குது. நரம்பு செயல்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குது. ஊற வைத்து முளை கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனாலே பல நன்மைகளை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை இருக்கும். வயிற்றில் நிறைய புண்கள், எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் பச்சை பயிரை சாப்பிட்டா போதும், ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிப்பயிரை தோல் நீக்கி உடைத்தா பாசிப்பருப்பு நமக்கு கிடைச்சிரும். இவை இரண்டுமே அதிக புரத சக்திகள் கொண்டவை. ஸோ பாசிப்பயிரில் நிறைய ஊட்ட சக்திகள் இருக்குது. அதோடு மற்ற பருப்புகளை போல இல்லாமல் பாசிப்பயிரை வைத்து நிறைய ரெசிபிகளை செய்ய முடியும். அதை வெறுமனே ஊற வைத்து வேக வைத்து முளை கட்டி மாதிரி நிறைய விதங்களில் நம்மள இந்த ஒரு பச்சை பயிரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கப் பாசிப்பயிரில் வந்து 212 கலோரிகள், கொழுப்பு 0.8 கிராம், புரதம் 14.2 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 38.7 கிராம், நார் சத்து 15.4 கிராம், ஃபோலேட், மேங்கனீஸு, வைட்டமின் B1, பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது. என்ன பண்ணணும்? தொடர்ந்து எடுத்துக்கணும். ஸோ பாசிப்பயிரில் பினோலிக் அமிலம், ஃப்ளவனாய்டுகள், கார்பிக் அமிலம் மற்றும் சின்னமிக் அமிலம் இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஆற்றல் மிகுந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே வந்து விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.
நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.